ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு போன வாரம் சனிக்கிழமை ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு டெல்லி, குருகிராம் அண்ட் ஹரியானா அண்ட் பஞ்சாப், எஸ், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேயுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்துட்டு எல்லாருமே ஒலிக்கி எடுத்திருக்கு அப்படின்றது தான் சொல்லுவோம். அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் இருக்கிற கால்வாய் பகுதியில் ஒரு சடலம் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சடலம் வந்துட்டு அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இந்த சடலம் யார் அப்படின்றத பார்க்கும்போது மொத்தம் அவங்க 3 ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு சடலம் ஒரு பெண் சடலம், அதுவுமே ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் சடலம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு யங்கர் வந்துட்டு இப்படி ஒரு சடலமா கால்வாய் பகுதியில் வந்து டெட் பாடியா வந்து விழுந்திருக்குன்னா இது சாதாரண ஒரு விஷயமா பார்க்கவே முடியாது. இது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையுமே அச்சுறுத்தியதையுமே கொண்டு இருந்தது. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சடலம் வந்துட்டு எப்படி கொண்டு இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இது 2வது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ ஈஸியாக ஒரு கன்னை வாங்கவும் முடியாது. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க ஓன் லைசன்ஸாக வச்சுக்கணும். பல ரெகுலேஷனுக்கு கீழே அந்த லைசன்ஸ் செயல்படுற ஒரு லைசன்ஸை அந்த கன்னை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். 2வது வந்துட்டு கேங் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க சைடில் அந்த கன்ஸ்ன்றதுக்கு இருக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு கன்னால அந்த பொண்ணை சுட்டுருக்காங்கன்னா, அப்படி அந்த கன்னை சுட்டவன் வந்துட்டு ஒன்றும் பெரிய ஆளாக இருக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கேங் லீடராக இருக்கணும். அப்படி யார் இந்த கன்னை வச்சு ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்றது அடுத்த ஒரு 2வது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு சடலம் இதோட முடியுதா, இல்லை வேற யாராச்சும் இன்னும் சுடப்படுவாங்கன்றது அடுத்த ஒரு அச்சுறுத்தலுக்கு அங்கே இருக்கிற மக்களும் போலீஸுமே வந்திருக்காங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சடலம் இந்த ஹரியானாவில் இருக்கிற அந்த கால்வாய் பகுதியில் சுற்றி இருக்கிற பெண்மணியே கிடையாது. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஃபத்தேஹாடா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து அடிச்சுட்டு வரப்பட்ட ஒரு சடலம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஃபத்தேஹாடால இருந்து அங்க இருக்கிற கால்வாயில போடப்பட்ட சடலம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 48 மணி நேரம் அந்த கால்வாய் பகுதியாவே தண்ணியில் அடிக்கப்பட்டு அப்படியே ஹரியானாவோட கால்வாய்க்கு வெளியில வந்து அந்த சடலம் வந்துட்டு விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அந்த சடலம் கால்வாயிலே டிராவல் ஆகியிருக்கு. அந்த டிராவல் ஆனதுக்கு அப்புறமா அது வந்துட்டு 3வது நாள் அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு இந்த பொண் கொல்லப்பட்டது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கலாம். ஸோ இந்த ஊர்க்காரங்களே இவங்க டோட்டலாக வேற ஒரு ரீஜியன் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற பொண்ணு இங்க வந்து சடலம் வந்து கிடைச்சிருக்குன்னு 3வது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஸோ அடுத்தடுத்த ஒரு ஷாக்கிங் இது கொடுத்ததுக்கப்புறமா இப்போ டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, குருகிராம்ல இருக்க எல்லாருமே இதை பற்றி தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இதை பற்றி தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மீடியாவும் அவ்வளோ பேசவே இல்லை. ஸோ அதனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்கன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு டீப் அனலைஸாக இருக்காது. என்ன நடந்தது அப்படின்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ வாங்க, வழக்கம் போல் அந்த பெண்மணி யார், எதுக்காக கொல்லப்பட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன விஷயங்கள் அப்படின்றத முதலுமே டீட்டெயிலாக இதை பார்த்துலாம். அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்றது கேட்டால் கண்டுபிடிச்சிட்டாங்க. விதின் 1 நாள்லயோ 2 நாள்லயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வழக்கம் போல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் 2024 ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு தான் மைல்ஸ்டோனில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைச்சனா இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் இந்த சப்ஸ்கிரைப் மூலிமா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு திவ்யா பகுஜா அப்படின்ற ஒரு பெண்மணின்றது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 27 வயசு தான் ஆகியிருக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க குருகிராம்ல வந்துட்டு ஒரு மாடலிங் பண்ற பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அங்க இருக்கிற குருகிராம் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ரைட். இது வந்துட்டு எப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி வந்துட்டு திவ்யா பகுஜா ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்ட்டு போயிருக்காங்க. அந்த ஜனவரி 2ஆம் தேதி தான் அவங்க இருக்கிற ஃபேமிலிஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திவ்யா பகுஜாவை பார்த்த லாஸ்ட் நாள். ஸோ அதுக்கப்புறமா திவ்யா பகுஜா கிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே அவங்க சுற்றி இருக்க யாருமே வரவே இல்லை. ஸோ இது வந்து அவங்க அப்பா அம்மா அங்கே இருந்திருக்காங்க, பேரண்ட்ஸ். ஸோ திவ்யா பகுஜா எப்பயுமே மாடலிங் பண்ணுற பொண்ணுன்னா ஒரு நாள் 2 நாள் கான்டாக்டே இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதே போல தான் இதுவும் சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் பார்த்துருக்காங்க, 2வது நாள் பார்த்துருக்காங்க. 2ஆவது நாள் முடியறதுக்குள்ளேயே அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி திவ்யா பகுஜான்ற என்னோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரி,
அந்த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து கட் பண்ணா 2ஆம் தேதி ஜனவரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி திவ்யா பகுஜாவோட ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு கூப்பிட்டுருக்காரு ஒரு பார்ட்டிக்காக. ஸோ நியூ இயர் பார்ட்டிக்காக இவங்களுமே போயிருக்காங்க. ஸோ கட் பண்ணால் போன வேலைக்கிழமை ஓகேங்களா. ஸோ வேலைக்கிழமை என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வீக் ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கோட வேலைக்கிழமை என்னன்னா ஐ திங்க் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஓகே 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு கொல்கத்தாவோட ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் தான் பால்ராஜ் கில் அப்படின்றவர். ஸோ இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சஸ்பீஷியஸாக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு அவர் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் சொல்கிறாரு. என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு சடலம் வந்துட்டு கொண்டது நாங்கள் தான், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றத இதை வந்து பால்ராஜ் கில்லே சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்றது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கானது. ஸோ ஃபைனலாக பால்ராஜ் கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி வந்துட்டு திவ்யா பகுஜா வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தாங்க. ஹரியானாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் வந்துட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப க்ளோஸ் ஆனவர் அப்படின்றது பால்ராஜ் கில் சொல்லியிருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் பேர் வந்து அபிஜித் சிங். ஸோ இந்த அபிஜித் சிங் வந்துட்டு பால்ராஜ் கில்லோட ஒரு ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமானவர் ஒருத்தர் அப்படின்றது சொல்றாரு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அபிஜித் சிங் வந்து பால்ராஜ் கில்லுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி திவ்யா பகுஜா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அவங்க அதை அட்வான்டேஜாக திவ்யா வந்துட்டு எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு எங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து உன் ஃபேமிலிக்கு காட்டிடுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டிடுவேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவோம்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி எங்கிட்ட பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது திவ்யா பகுஜா அபிஜித் சிங் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது பால்ராஜ் கில் வந்துட்டு ஒரு கிளைமா வைக்கிறார். ஸோ இதனால அபிஜித் சிங் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி திவ்யா பகுஜாவை ஏதாவது தீர்த்து கட்டணும் அப்படின்றத சொல்லி பால்ராஜ் கில் கிட்ட சில விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ பால்ராஜ் கில்லுமே அவரோட கூட்டாளியான ஒரு 4 பேரை வச்சுட்டு திவ்யா பகுஜாவை வந்துட்டு கொண்டுடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்றாங்க. அதுதான் ஜனவரி 2. ஸோ ஜனவரி 2 திவ்யா பகுஜாவும் வந்துட்டு அபிஜித் சிங் கூப்பிட்டாருனால அவரோட சொந்த ஹோட்டலான அந்த ஒரு ரூமுக்கு திவ்யா பகுஜாவும் வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையில வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சண்டையில வந்துட்டு அவரை கன்னை வச்சு சுட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு கன்னை சுட்டதுக்கு அப்புறமா இந்த பால்ராஜ் கில்லுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த பால்ராஜ் கில் என்ன பண்ணான்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ பால்ராஜுமே அவரோட கூட்டாளி ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேம்ராஜ், ஓம் பிரகாஷ், மெகா பகோத், அப்புறம் ரவி பங்கா அப்படின்ற ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க. இவங்களை எல்லாருமே சேர்த்து வந்துட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலைகளை இறங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு அபிஜித் சிங் வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் அந்த பால்ராஜ் கில்க்கும் அவரோட கூட்டாளிக்குமே கொடுத்துருக்காங்க. கூடவே அவரோட சொந்தமான BMW காரையுமே கொடுத்துருக்காங்க இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண. ஸோ இந்த அபிஜித் சிங் வந்துட்டு இதை பண்ணிட்டு அவருமே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பால்ராஜ் கில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு திவ்யா பகுஜாவோட சடலத்தை ஃபுல்லாக பேக் பண்ணி அவருக்கு சொந்தமான அந்த அபிஜித் சிங் சொந்தமான அந்த BMW கார் வெளியில இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டார் ஹோட்டலோட பேக் என்ட்ரன்ஸ் வழியா அந்த ஒரு சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு BMWல அவரோட கார்ல வந்துட்டு லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹரியானாவை நோக்கி அந்த கார் வந்துட்டு ஓவர் நைட்ல பயணப்படுது. ஸோ அது போய்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஒரு ஃபத்தியாகாடா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கால்வாயில வந்துட்டு இங்க நம்ம வந்துட்டு டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணனா யாருமே எந்த சந்தேகமும் வரான்னு சொல்லிட்டு பால்ராஜ் கில் அண்ட் இவங்களோட கூட்டாளியான எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சடலத்தை அங்க ஓவர் நைட்ல போட்டுறாங்க. அது போட்டது வந்துட்டு எப்படின்னா புதன்கிழமை சம்திங் நடக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வியாழக்கிழமை அந்த ஒரு பால்ராஜ் வந்துட்டு கொல்கட்டா ஏர்போர்ட்ல வந்துட்டு பிடிக்கிற சம்பவம் நடக்குது. ஸோ இவரையும் கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவருமே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயம் சொன்ன அந்த பால்ராஜ் கில் இவரோட கூட்டாளிகள் எல்லாருமே வந்துட்டு போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. பட் ரவி பங்கா அப்படின்ற ஒருத்தர் மட்டும் இன்ன வரைக்கும் எஸ்கேப்ல தான் இருக்காரு. இன்னும் அவர் கண்டுபிடிக்க போகல. ஸோ இந்த மாஸ்டர் மைண்டா இருக்கிற இந்த அபிஜித் சிங்கை வந்துட்டு கூப்பிட்டு இந்த விஷயத்தை என்னன்னு கேட்கும்போது வந்துட்டு அப்போ அவர் வந்துட்டு ஹரியானால ஒரு விஐபி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலோட ஓனர்னால ஸோ அவர் வந்து சொல்லும்போது எஸ் இந்த மாதிரி இருந்தது, பிளாக்மெயில் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் கோவத்தில் வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் 10 லட்ச ரூபாய் என்னோட BMW காரும் கொடுத்தேன். அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்து இவங்க டிஸ்போஸும் பண்ணிட்டாங்க. என்னோட BMW காரை வந்துட்டு ஹரியானாவோட ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு அந்த காரை நிப்பாட்டி அபாண்டன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் சிங்கும் அவரோட வாக்குமூலத்தை கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கப்ப இப்போ ரவி பங்காவை அவரோட கூட்டாளியுமே சேர்க்கிறாங்க. ஸோ இதுக்கு மாஸ்டர் மைண்டாக அபிஜித் சிங்கை ஸோ அவரையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு செயல் பண்ண இந்த ப்ராசஸ் வேலையெல்லாம் செயல்பட்ட இந்த பால்ராஜ் கிட்டையுமே அவருமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு இந்த ஒரு சடலம் வந்துட்டு
திவ்யா பகுஜாவோட பேரண்ட்ஸ் அங்கே மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த மிஸ்ஸிங் கேஸில் இருக்கிற அந்த திவ்யா பகுஜாவோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவங்களோட சடலத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்களோட சடலத்தை அந்த பின்னாடி இருக்கிற ஒரு டாட்டோ வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, முகத்தை எல்லாத்தையுமே செதைச்சதுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னா இவங்க என்னோட பொண்ணு தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு கேஸுக்கு முடிவு வந்ததுன்னா கிடையாது, அதுக்கு இது வந்து இன்னும் அதுக்கு அடுத்த ஒரு கேஸுக்குன்றது போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவ்யா பகுஜா அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு மாடலிங் பண்ற பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இவங்க ஆல்ரெடி ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு இப்போ பெயில தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ ஜெயில இருந்த பொண்ணு இப்படி இறந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு இதுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா இவங்களோட ஹிஸ்டரி வேற லெவலில் இருந்திருக்கு இந்த திவ்யா பகுஜா. இந்த திவ்யா பகுஜா 2016 வந்துட்டு ஹரியானால இருக்கிற கேங் லீடரா, அந்த டைம்ல ஹரியானால இருக்கிற 2016 கொலை பண்றது, இது கட்ட பஞ்சாயத்து பண்றது, கொலை இது பண்ணிட்டு இருந்த சந்தீப் கரோலி அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் கூட லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இந்த சந்தீப் கரோலியோட கேங்ஸ்டர் கூட வந்துட்டு இவங்க ஒன்னா சுத்துறது, ஒன்னா லவ் பண்ணி எல்லாத்தையுமே லிவிங் டுகெதரா இருந்திருக்கிறதுனால சந்தீப் கரோலிக்கு பிளஸ் வந்து திவ்யா பகுஜாவுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கருத்து வேறுபாடுன்றது ஒன்று வர ஆரம்பிச்சு. இந்த ஒரு கோபத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற கேங் லீடர் கிட்ட இந்த திவ்யா பகுஜா போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிற கேங் லீடர் வந்துட்டு சந்தீப் கரோலியை கொன்னுடணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ சந்தீப் கரோலியை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல் திவ்யா பகுஜா தனியா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தனியாக கூப்பிட்டதுக்கு அப்புறமா சந்தீப் கரோலியோட கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சந்தீப் கரோலியை கொண்டுறாங்க 2016. ஸோ இந்த ஒரு கொலையில வந்துட்டு திவ்யா பகுஜாவும் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கேஸ் நடந்து இவங்க ஜெயிலுக்குமே போயிட்டாங்க. ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ போன வருஷம் ஜூலை 2023 ஜூலைல வந்துட்டு பெயில ரிலீஸ் ஆகிருக்காங்க. ஸோ பெயில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு பகை விடாம சந்தீப் கரோலியோட கேங்ஸ்டர் இருக்க மற்ற பேர் யாராவது வந்துட்டு இந்த திவ்யா பகுஜா வந்துட்டு கண்ணை வச்சு சுட்டுருக்காங்களா அப்படின்றது அடுத்த ஒரு கட்டத்துக்குமே போயிருக்கு. பட் அதுக்கு அபிஜித் சிங்கே வந்துட்டு இல்லை, என்னால எனக்கு பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி அவளை கொண்டது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கான். பட் இருந்தாலுமே இது கேங்ஸ்டர் லெவல்ல இந்த திவ்யா பகுஜா லிங்க் வச்சிட்டு இருக்கிறதுனால இது கேங்ஸ்டர் வாராவே இருந்திருக்குமா, அடுத்த ஹரியானா மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான்றது சொல்லி ஸோ ஹரியானாவும் பிளஸ் குருகிராம் போலீஸுமே வந்துட்டு ரொம்ப டீப்பா இந்த திவ்யா பகுஜாவோட கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் திவ்யா பகுஜாவோட கேஸ். ஸோ இந்த ஒரு கேஸ் தான் வந்துட்டு ஃபத்தியாபாடால இருந்து ஹரியானா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கால்வாய் பகுதியவே தண்ணியில் அடிச்சுட்டு வந்துட்டு ஹரியானாவோட கிணறுல வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த திவ்யா பகுஜாவோட விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு கேங்ஸ்டர் வாரா இருக்குமா, இல்லை ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆளை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்த ஆளு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த திவ்யா பகுஜாவை கொண்டு இருக்காரு. ஸோ இந்த தப்பு வந்து திவ்யா பகுஜா மேலையா இல்லை அபிஜித் சிங்கா அப்படின்றது இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்டே சொல்ல, உங்க விஷயம் என்னது கமெண்ட்ல சொல்லுங்க உங்க அர்த்தத்தை. ஸோ இந்த வீடியோ புதுசாகவும் அப்டேட்டாகவும் இருந்ததுன்னா லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைப் மட்டும்தான் இந்த வருஷத்துக்குள்ள நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ன்றது தேவை. சும்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தை பண்ணிங்க. ஒரு இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம கடையை பண்ணிட்டு அப்புறம் பை பை.